மேல இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை எல்லோருமே ஒரு கணம் உற்று நோக்கி கவனிங்க. குறிப்பிட்டு யார் கவனிக்கணும்னா, திமுக எந்த சாதிக்குமான இயக்கம் கிடையாது, எந்த சாதிக்கும் எதிரான இயக்கம் கிடையாது, திமுகவில் சாதி கிடையாது என்று சொல்லக்கூடிய புரட்சி பொங்கிகள் எல்லாமே அழகா நின்று நிதானமா அந்த காணொலியை பாருங்க. என்னன்னா, தெலுங்கு சமூகத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி என்பது இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில அத்துணை தெலுங்கு கூட்டமைப்புகளும் இயக்கங்களும் சங்கங்களையும் ஒன்றிணைக்கும் விதமாக அவர்களுடைய இயக்கம் சார்ந்து ஒரு நிர்வாகி ஒரு அழைப்பதோட கொடுக்கிறார். அதுல யாருடைய புகைப்படம் இடம்பெறுகிறது? தமிழகத்துடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சேகர்பாபு அவர்களுடைய புகைப்படம், KN நேரு மற்றும் நம்முடைய ஏவா வேலு, அடுத்து KKSSR, ஐ பெரியசாமி, இன்னும் இதர பிற எம்எல்ஏக்களினுடைய புகைப்படங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தருணத்தில் நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழகத்துல ரெட்டி சமூகத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுதுன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ரெட்டி சமூகத்தினுடைய அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்வார்கள், அவர்களுடைய புகைப்படம் இடம்பெறும். நாயுடு சமூகத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுது அப்படின்னாக்க, திமுகவில் இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்தினுடைய அவர்கள் அங்கே செல்வார்கள், அவர்களுடைய புகைப்படம் இடம்பெறும். அதே போல முக்குளத்தூர் சமுதாயத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுது அப்படின்னாக்க, திமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தினுடைய அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்வார்கள், அவர்களுடைய புகைப்படம், எல்லாருடைய புகைப்படமும் இடம்பெறும். யாரை தவிர்த்து? வன்னியர்களை தவிர்த்து. இன்னைக்கு வன்னியர் சங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துன்னு வைங்க, அது வீரபாண்டியார் அவர்களுடைய காலத்திலே போயிடுச்சு. வீரபாண்டியார் உயிரோடு இருக்கக்குள்ள வன்னியர் சங்க நிகழ்ச்சி நடத்தினா அவரு துறைமுகம்லாம் வருவாங்க. அன்னைக்கு பெரும்பான்மையான வன்னியர் சமூகத்தினுடைய வாக்காளர்களுக்கு தேவைப்பட்டது, அன்றைக்கு உணர்வோடு இந்த வன்னியர் சமூகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? வன்னியர் சமுதாயத்தின் சார்பாக, ஒரு சங்கத்தின் சார்பாக, கட்சியின் சார்பாக நிகழ்ச்சி நடத்தப்படுது, இயக்கத்தின் சார்பானா ஏதாவது ஒரு அமைச்சருடைய புகைப்படத்தை பார்த்திருக்கீங்களா? MRK அவர்களுடைய புகைப்படமோ, சிவசங்கர் அவர்களுடைய புகைப்படமோ, துரைமுகர் அவர்களுடைய புகைப்படமோ இடம்பெறுமானா? இடம்பெறாது. காரணம் என்னன்னா, அது ஒரு அஜெண்டா இருக்குது திமுகவில். நீ எந்த சமூகமானாலும் உங்க இயக்கத்தை சார்ந்து, உங்க கட்சியை சார்ந்து, உங்க சாதியை சார்ந்து எதாவது வச்சுக்க. ஆனா அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க இயக்கத்தை சார்பா, சங்க சார்பா போகக்கூடாது. இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களை திமுக எப்படி பயன்படுத்தும்? இப்போ ஐயாவோ அண்ணனோ ஒரு அறிக்கை விடுறாங்க, வேணுங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கு சிவசங்கர் அவர்களை சம்பந்தமே இல்லாமல் கொண்டு வந்து உள்நுழைக்க வைக்க, மூக்கொடுக்க வச்சு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. MRK அவர்களை அறிக்கை வைப்பாங்க. அதே போல ஐயாவும் அண்ணனும் சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு மற்ற அமைச்சர்களும் அமைதியா இருப்பாங்க, துறை சார்ந்தவர்களும் கூட. ஆனா MRK அவர்களும் சிவசங்கர் அவர்களும் அறிக்கை விடுவாங்க. ஏன்னா சமூகத்திற்குள்ளான பகைமையை மூட்டி விடுவதில், குறிப்பிட்டு வன்னியர்களுக்குள்ளாக வன்னியர்களையே அடிக்க வைப்பதில் இந்த திமுக கை தேர்ந்த ஒரு இயக்கம். அதற்கெல்லாம் காரணம் என்ன? வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் போனாங்கன்னா அப்படி ஓட்ட போட்டு போடுவோம், பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்ற ஏளனம் தரம் இருக்கு தெரியுமா? அதுதான். இந்த ஏளனம் தரம் என்றைக்கு மாறும்? நாம் ஒற்றுமையாகாவிடில் இந்த தனம், இந்த சினம் எதுவும் இங்கே மறையாது, மாறாது. நம்முடைய ஒற்றுமை தான் முக்கியம் இந்த மண்ணில். புரிஞ்சிக்கணும். எல்லாம் கொழுத்து திங்கணும், நாம் இன்னும் ஓட்டாண்டியா வயிறோட்டு போய் வாழணுமா? இன்னும் இந்த திமுக எனக்கூடிய நயவஞ்சக பாம்பை அடித்து கொள்ளாமல் எத்தனை நாட்கள் நாம் பாலை வார்த்தி இந்த பாம்பை வளர்க்க போகிறோம்?